ஹாய்டா பர்பஸ் சொன்னவங்கள எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு அப்சர்வ்டிவிட்டியோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் இந்த பாட்டில் கொஞ்சம் பாட்டெலாம் பாட வேண்டியது இருக்கும். கிரிஞ்சாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாத்துலேயும் சாங்கை வந்து ஆட் பண்ண முடியலடா, வீடியோ தூக்கிடுவாங்கன்னு பயமாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம இப்போ அப்படியே ஸ்டேட்டஸ் தொடக்கல போயிடலாம். ஸோ போன பாட்டில் மிசோக்கு ஜேகே ஃபுட் கொடுக்க வந்திருப்பான். அப்போ தெரியாமல் கீயை விட்டுட்டு போயிருப்பான், அவளோட லாக்கோட கீயை. ஸோ மிசோவும் கஷ்டப்பட்டு எடுத்திருப்பான். அப்போ கரெக்டாக அவளோட கையை யாரோ டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படி ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜிமின் தான். அரை போதையில் அப்படியே எந்திரிச்சிட்டான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஐயோ, குட்டிக்காரன் நாய் எந்திரிச்சிட்டானா? இவன் எப்போ எந்திரிச்சான்? என்ன பண்ணுறது? மிஸ்ஸோ, என்னடி பண்ணுற? தப்பிச்சு போனான்னு பார்க்குறியா? அதெல்லாம் இல்லை, கை விடு, வலிக்குது. வலிக்குதா? என்னாச்சு? அப்போது அவனும் அப்படியே எந்திரிச்சு உட்காரான், தலையை பிடிச்சிட்டு. ஒத்தான் எப்படி எடுக்கிறது போல் கொஞ்சம் டைட்டாகவே எடுத்துட்டேன் போல். என்ன மிட் நைட் ஆகிடுச்சா? இவ்வளோ நேரம் ஆகிடுச்சா? இவா நல்ல வேலை தான் பார்த்துருக்கானுங்க, அவன் கையை கட்டி போட்டானுங்கள்ல. அப்போ ஜிமின் அப்படியே சிரிச்சிட்டு கிட்ட வரான். இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? ஏண்டி, நானே பெரிய கிரிமினலு, என்னங்க மேலே கிரிமினலாக இருக்க பார்த்தியா? எப்படி எல்லா இடத்துலையும் போய் எல்லாத்தையும் காட்டி காட்டி தான் வேலையெல்லாம் முடிப்பியா? இங்கே பாரு, கேரக்டரை பற்றி ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கோயேன், அப்படி தான் பேசுவேன். நீ அப்படி தானேடி? கிளப்பில் அண்ணன் மயிறு தானே? சொல்லு, அமௌண்ட்டு கொடுத்தானா இல்லை வேறு? பாரு, என் கை கட்டியிருக்கு, இல்லைன்னு வச்சுக்கோயேன், இவ்வளோ தான். பெரிய பெரிய மாஃபியா கூட என்னை பார்த்து பயப்படுவானுங்க. உன் கண்ணில் பயமே இல்லை. ஏன் பயப்பட மாட்டேங்கிற? ஏன்னா உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லை. நீ யார்? உன்னை பார்த்து நான் ஏன்டா பயப்படணும்? தும்முறு மயிருடி. பாரு, முடிய விடு. தும்முறு மயிறு. என் சரகு எங்கே போச்சுன்னு தெரில, டென்ஷனாக இருக்குது. ஆனால் எவ்வளோ நாள் வாழாட்ட முடியும் என்கிட்ட? என் சரகு மட்டும் கிடைக்கல. அன்னைக்கு பாவண்டி, நீ உன்னை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கு. இங்கே பாரு, என்ன பண்ணுறேனா? அப்போ ஜிமின் அப்படியே அவளோட கையை ரிலீஸ் பண்ணுறான். ரிலீஸ் பண்ணி அப்படியே பெட்டில் போட்டு அகைன் அப்படியே லாக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுற பொறுக்கி? விட்றா, என்ன விட்டுன்றல? இங்கே பாரு, உன்கிட்டேருந்து தப்பிச்சு போக முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் நினச்சா தப்பிச்சிருவேன். பாரு, மரியாதையாக விடு. என்னடா நினச்சிட்ருக்க? ஒரு இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கலாண்ணா. இப்போ நீ விட்றியா இல்லை உன்னை நான் போட்டுருவேன். என்ன கேட்கல? கொஞ்சம் சவுண்டாக சொல்லு. என்ன சொன்ன? என்னடி சொன்ன? போட்டுருவேன். சரி போடு. ஆனால் சிரிப்பு வருதுடி, பார்க்கலாமா? இப்போ நீ போடுறியா இல்லை நான் போடவானு? கரும பொறுக்கி. நீ பாரு, என்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். என்னடா பிளக்கர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாம், புட்டிங்கன்னே வச்சுக்கோ. இப்போ என்னடி உனக்கு? வாய் அப்படியே லிப்ஸ் தானே? லிப்ஸ் தானே நீ எழுது? என்னன்னே தெரிலடி. என் யாரும் வேறு எவ்வளோது இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், என் சரகத்தூனை கோத்துக்கு அவளை அப்படியே பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி என் கண்ணு முன்னாடியே கொண்டிருப்பேன். ஆனால் ஏதோ இந்த கண்ணும் இந்த லிப்ஸும் ஏதோ என்ன பண்ணுது. விட்டுன்றல, விடுறா பொறுக்கி. ரொம்ப ஃபஸ்ட் டைம் அந்த கிளப்பில் பார்த்தேன் பாரு, நச்சுன்னு இருந்தடி. அப்படியே அவனை தூக்கிட்டு போய் பெட்டில் பண்ணலான்னு தான் நினச்சேன். என்ன பண்ணுறது, வேலை மயிர் வந்துடுச்சு. உனக்காண்டி ஒரு கிளப்பே வாங்கினேன் தெரியுமா? அந்த மாதிரி என் மனசுக்குள்ளே ஏதோ பண்ணிட்டாடி. ஐயோ, அந்த சிலுவை ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டு பண்ணி பாரு. இங்கே பாரு, வேணாம். இப்போ ஜிமின் அப்படியே மிஸ்ஸோட லிப்ஸ் கிட்ட வந்து அவன்
அவனோட லிப்ஸை பிடிச்சி அப்படியே நல்லா இழுக்கிறான் கையால். பலவானது லிப்ஸோட லிப்ஸி, இதமானது எப்போ செக்ஸி, சூடானது பெண்ணின் பப்சி, சுகமானது சுவாசி, எல்லாம் அழகே என் உள்ளம் உனக்கே. பாரு பாரு விடு, ஒருத்தி விடுறா. நீ பாரு. என்னடி என்ன சிலுகு மாதிரி ரகுடி, நல்லா இருக்கு. ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படி நல்லா இருக்குடி. அப்படியே அவன் மிசோவோட அங்கெல்லாம் கை வச்சு தடவுறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பாரு கையெடு. மூடாகுதுல்ல? மூடாகுது. நல்லா இருக்குல்ல? சொல்லுது சொல்கிறீ. யாரும் அவனை வெட்டி போடணும், ஆனால் அப்படி கத்தி போட்டு கொஞ்சிட்டு எனக்கே தெரிலடி ஏதோ பண்ணுற. ஆனால் ஒன்று, சரகம் மட்டும் நீ தான் தூணுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க செல்லம். அன்னைக்கு தான் உனக்கு உண்மையான முதலிரவு. இங்கே பாரு, எனக்கு விட்டு எனக்கு எதுவும் தெரியாது. பாரு என்னடா பண்ணுற பொருட்டி. இங்கே பாரு, இதெல்லாம் தப்பு. என்னை விட்டு அவ்வளோதான் உனக்கு. விட்டுருன்னு ஏன்டி இப்படி சொல்கிறா? பேசாமல் விட்டுறவா? இங்கே பாரு, அதுதான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு, ஏதோ போதை நல்லா இருக்கு, ஆனால் ஒரு பக்கம் சரகு காணும்னு வெறியாக இருக்கு. சைக்கோவா நீ? மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்க. என்னை விடுன்னு சொல்கிறல்ல. அப்போ ஜிமினுக்கு ஏதோ கால் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். அப்படியே அவன் முடியை பிடிச்சி அந்த ரூம்லேயே இன்னொரு ரூம் மாதிரி இருக்குது, ஒரு பாஸ்வேர்ட் போட்டு அப்படியே உள்ளே பிடிச்சி தள்ளுறான். உள்ளே பார்க்குறீங்க, ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. அங்கே ஒரே ஒரு பெட்டு, அதுவும் ரெட் கலர் டிம் லைட்டில். ஹே என்ன பண்ணுற என்ன பண்ணுற இங்கே எதுக்கு? இங்கேயே இரு. உன்னால் வெளிலவே போக முடியாதுன்னா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போயிடுறான். இங்கே மிசோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. பக்கம் ஷியா தான் ரொம்ப நேரம் மிசோக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அவள் வரவே இல்லை. ஏன் அக்கா அப்படி பண்ணுறா? ஒரு வார்த்தை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அட்லீஸ்ட் அவள் வேலை பார்க்குற இடத்தையாச்சும் காட்டலாம்ல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவளுக்கு என்ன இருக்கும்? ஷோ, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல மாட்டான். நான் எப்படி தனியாக இருப்பேன்? என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறான். அப்போ கரெக்டாக லிமிக்கிட்ட இருந்து ஷியாவுக்கு கால் வருது. என்ன லிமி அக்கா கால் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ மிசோ அக்கா அக்கா அங்கே வந்தாளா? என்ன, நான் இவகிட்ட கேட்கலான்னு வந்தா இவ என்கிட்ட கேட்குறா. அப்போ இன்னும் வரலையா? அது இங்கே பார்லிமி, நான் போகிற இடம் அப்படி. ஒரு வேளை ஷியா கால் பண்ணா வழக்கம் போல் ஏதாவது சொல்லி மதிப்பிடும். ஏன் அப்போ நான் எப்படி? பாரு, நானே உனக்கு கால் பண்ணுறேன், அது வரைக்கும் எனக்கு கால் பண்ணாத. ஐயோ, நானும் கால் பண்ணி மாட்டிக்கிட்டேனா? அவள் அங்கே இருப்பான்னு நினச்சான். அப்போ இன்னும் வீட்டுக்கு வரலையா? சின்ன இருக்கும். அக்கா இல்லை ஷியா, இங்கே பாரு, மிசோ ஊருக்கு போயிருக்கா. உனக்கு தெரியும்ல, வேலை விஷயமா அங்கே அனுப்புவாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் விஷயமா போயிருக்கா. அப்படியா? ஆமாம், என்கிட்ட சொல்லவே இல்லை. அது போகிற வருஷத்தில் மறந்துருப்பா. நீ தனியாகவே இருக்க, இரு நான் வரேன். இல்லைக்கா பரவாயில்ல, நான் தனியாகவே இருந்துக்கிறேன். எப்படி தனியாக இருப்ப? இல்லை பரவாயில்ல, நாளைக்கு வேறு ஸ்கூல் இருக்குது. ஓ சரி, அப்போ ஒன்று பண்ணு, மார்னிங் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் இங்கே வந்துடு, ஓகேவா? சரிக்கா அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமின் சைடு பார்த்தா அவன் பைத்தியக்காரி மாதிரி ஷிப்பில் தான் தேடிட்டுருக்கான். அங்கே இங்கேயும் நடந்துட்டு, டே என்னடா கிடச்சிச்சா இல்லையா? இன்னும் பார்த்துட்டு தானே இருக்கும். எவனுங்க மூஞ்சும் தெரியலண்ணா. மயிருங்களா ஏதாவது பண்ணுங்கடா. பாரு, சரகு 2 நாளில் கடையிலன்னு வச்சுக்கோயேன், நான் அப்புறம் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். எனக்கு அப்படியே வெறி ஆகுது. தேடுங்க. சரி, ஒருத்தனை பிடிக்கணும்னு சொன்னானே, நான் ஆல்ரெடி ஜேகேனாவும் டயாங்கண்ணாவும் போயிட்டாங்கண்ணா. இங்கே ஸ்பாட்டில் இருப்பாங்க, பிடிச்சிட்டு கூப்பிட்றேன்னு சொன்னாங்கண்ணா. வரட்டும் அவன் வரட்டும். அவனுக்கு இன்னைக்கு
என் கெஸ் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். பிஸ்னஸ் ஆச்சு மயிராச்சுன்னு. இப்போ அப்படியே ஜேகே டேங்க் சைடு பார்த்தா, ஹலோ டேய், ஸ்பாட்டில் தானே இருக்க? இல்லைடா, கொஞ்சம் தள்ளி இருக்கேன். வந்துட்டானா? இன்னும் வரலடா. மச்சான், ஒரு வேளை இவன் தப்பாக இருந்தா? ஏய், அது எப்படி? ஜிம்மின்க்கு தப்பாகவே இருக்காது. எனக்கும் இந்த நாய் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. ஏய் வரோம், சர்ரா, தள்ளி நின்று ஃபாலோ பண்ண, நாங்கள் பின்னாடி தான் இருக்கோம். உன்னை பார்க்குற மாதிரி இருந்தால் எங்கேயாவது போயிடு. இப்போதைக்கு நம்ம மாட்ட வேணாம், அவ்வளோதான். சரிடா, நீங்கள் எதுவும் இறங்கிடாதீங்க. அவசரப்பட்டு கன்று மாரிலாம் வச்சு எதுவும் பண்ணிடாதீங்கன்னு பப்ளிக்கில் இருக்கும் தெரியும்ல. நம்ம மூஞ்சி மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். ஜிமின் ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பான். சர்ரா, ஏய் வரான். இப்போ டைம் அப்படியே மாஸ்க்கு, கேப்பு, ஹுட்டியெல்லாம் போட்டு ஒரு பர்சன் அப்படியே ஃபாலோ பண்ணுறான். பின்னாடியே ஜேகேவோட ஆளுங்க அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஜேகே எல்லாரும் ஒரு காரில் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவன் ஒரு மாதிரி கேஷுவலாக அப்படியே போய் நடந்து போயிட்டுருக்கான். டயாங்கு ரொம்ப கேஷுவலாக அப்படியே இப்போ அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் போயிட்டுருக்கான் டயாங். இப்போ அந்த பர்சன் அப்படியே டயங்கை நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக அதிகமாக்குறான் நடக்கிறத. ஸோ டயங்க்கு நல்லாவே தெரியுது. ஸோ அப்படியே அவன் ஓட ஸ்டார்ட் பண்ணுறான். டயங்கும் பின்னாடி ஓடுறான். டே என்னடா ஓடுற? சே, ஆப்போசிட்டில் வாடா. டேய் விட்றா, பரவாயில்ல, ரொம்ப போகாத. இல்லைடா, அந்த நாய் நோட் பண்ணிடுச்சு, நடந்து போயிட்டே இருக்கான். ஆப்போசிட்டில் வந்தால் பிடிச்சிடலாம். டேய் எங்கடா இருக்கான்? காணோம். டேய் பரதேசி லைன்ல முன்னாடி வாங்கடா. டேய் இருடா அப்படின்னு சொல்லி டேங் ஓடி அவனை துரத்திட்டே இருக்கான். அவன் பயந்து போய் அப்படியே ஒரு பஸ்ஸில் ஏறிட்டான். ஸோ இப்போ அந்த பஸ்லேயே டயங்கும் ஏறுறான். ஃபுல்லாக கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. ஸோ டயங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அவன் அங்கே தான் நிற்கிறான். டயங்க நல்லாவே பார்க்குறான். டயங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்டு கிட்ட வரான். தம்பி கொஞ்சம் தள்ளுங்கப்பா. சாரி தம்பி, அதான் இடம் இருக்குல்ல, உட்காருங்களேன். எதுக்கு இப்படி நிற்கிறீங்க? எங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. ஓ சாரி. இவன் வார. ஹலோ டேய் உங்கடா இருக்க? ஏய் நானும் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன்டா. எனக்கு 2 சீட்டு முன்னாடி தான் அவன் இருக்கான். டேய் எதுவும் பண்ணிடாத, பப்ளிக்கு அந்த மயிறு எனக்கு தெரியும். பஸ்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தம்பி உட்காருப்பா, கொஞ்சம் கிளவி வேற. ஸோ டயங்கும் அப்படியே ஒரு சீட்டில் உட்காடுறான். அப்படியே சீட்டு கம்பியை தட்டிகிட்டே இருக்கான். அவனுக்கு கையெல்லாம் பரபரன்னு இருக்கு. எப்படா அவனை பிடிப்போம் அந்த மாதிரி தான். அப்படி தட்டிகிட்டே இருக்கும்போது டயங்கோட பிரேஸ்லைட் அப்படியே கீழே விழுகுது. அவன் பக்கத்தில் விழுகுது. ஐயோ எப்போ அவனை பிடிக்க? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ எப்போ அப்படின்னு தெரிலையே. எக்ஸ்கியூஸ் மீ. இப்படி சொன்னதும் டேங் அப்படியே சடனாக திரும்பி பார்க்குறான். பார்த்தவன் ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறான் ஸ்டன்னாகி. அது இது கீழே போட்டிங்க பாருங்க, பிடிங்க. ஹலோ மேன், உங்களை தான். கீழே போட்டிங்க பாருங்க, பிடிங்க. ஸோ டேங் அப்படியே அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்கான். அவள் அழகாக ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு, அவள் காதில் அப்படியே இயர்ஃபோன்லாம் மாட்டிட்டு சாங் கேட்டுகிட்டே வந்துட்டுருப்பா போல். ஸோ டேங் அப்படியே அந்த பொண்ணோட கண்ணே பார்க்குறான். ஸோ அவனுக்கு கண்ணை பார்க்கும்போது ஏதோ இமேஜினேஷன்லாம் வந்துட்டு போகுது. இங்கே பாரு, பாப்பாவை பத்திரமா பிடிச்சிக்கோ. கீழே விட்டுறாத. அம்மா அம்மா, எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்கிறேன், இங்கேருந்து ஓடுங்க. சார், இது வாங்கவே இல்லையே. இப்போ எதுக்கு? இவளை பார்க்கும்போது எனக்கு ஜோன் நினைப்பு வருது. பாப்பா நினைப்பு எதுக்கு இப்போ வருது? ஐயோ டே மயிறு, அவன் கீழே நீங்கள் ஓடுறான்டா. என்ன? ஸோ டேங் அப்படியே எந்திரிச்சு ஒரு செகண்ட் திரும்பி ஷியாவை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி அவனை பிடிக்க போயிடுறான். ஏஸ் அது ஷியா தான். ஷியாவும் அவனோட கண்ணை பார்த்துட்டு ஒன்றும் இல்லாமல் அப்படியே உட்காந்துக்கிறான். ஹலோ டேய் பிடிச்சிங்களா இல்லையாடா? அப்போ டேங் அப்படியே ஃபோனில் பிடிச்சோண்டா, ஓவராக பேசினான்னு சொல்லி ஜெய போட்டான். டே மயிருங்களா, இச்சப்பிடிக்க நாய்ங்களா, பரதேசி பையனுங்களா, உங்களை பார்க்கவே பாரு. அந்த ஜெயை நான் விட்டு இப்போ கையில் அடிச்சான்னு வச்சுவேன், அவ்வளோதான் கொலை பண்ணி போட்டுருவேன். ஜெய்க்கு ஃபோனை பண்ணிட்டு, இதே குட்டி கொஞ்சம் என்ன கொலை பண்ணிடுவியா? பண்ணுறா பார்க்கலாம். அப்படியே ஒன்று நாரை கேலி கிழிக்கிறான். அவனை பார்த்துட்டு அப்படி வேடியை பற்றி நீங்கள் சொல்கிறியா?
சூடு சொன்னலாம் இருங்க என்ன, உன் தங்கச்சி நல்லா உப்பு போட்டு தான் எனக்கு சோறு கொடுக்குறா, அதான் ஒரே போடு போட்டேன். இந்த நாய் பிடிச்சிட்டு என்ன நகை போகிறேன், நான் இன்னமும் நக்கிட்டு போயிருப்பேன். இப்போ என்ன இளவுக்கு நீ போட்டேன்? டேய் மயிருங்களா, கிளம்பி வாங்கடா. இப்படி சொன்னதை அவங்களும் போயிட்டாங்க. ஸோ சரக்கை யார் எடுத்தான்னு தெரியவே இல்லை. இப்போ அப்படியே ஜோ சைடு காமிச்சான். ஜோவோட மிஸ் வந்து லெசன்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ரூமில் அவளை வெளியவே அனுப்ப மாட்டாங்க. அவளுக்கு எல்லாமே அந்த மேன்ஷன்லேயே கிடைக்கும். சரி, இது அவளோட ஸ்டடி டைம்னால அப்படியே ப்ரொஃபஸர் வந்து நடத்திட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு செம்ம காண்டா இருக்கும். அப்படியே கதவை உடைச்சிட்டு இப்போ மேலே தான் ரூமுக்கு போகிறான். ஜோக்கு இது எதுவுமே தெரியாது. ஏன்னா அவள் கதவு ஃபுல்லாமே சைலண்ட் ப்ரூஃப்னால அவள் பாட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். இப்போ ஜிமின் அப்படியே வேகமாக மேலே போகிறான். போய் அந்த டோரை தான் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா உள்ளே தான் மிசோ ரொம்ப டயர்டாகி படுத்திருக்கா. ரொம்ப வீக் ஆகிட்டான். ஏன்னா அந்த ரூமில் அப்படியே முடியை பிடிச்சி இழுத்துட்டு வரான் பெட்டுக்கு. அது என்ன பண்ணுற, ஆல்ரெடி நான் முடியல, என்ன பண்ணுற? ஏய் சொல்றி, என் சரகங்க. எனக்கு தெரியும் நீ தான் எடுத்திருப்பா. சொல்றி, என் சரகங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன்னு, எனக்கு தெரியாது. கொத்தவங்க பாரு, வெறி மயிராகாத. என் சரகங்க எனக்கு வேணும்டி, என் சரகு வேணும். டீலர்ஸ்லாம் எனக்கு கிளின்னு கிளிகிறான். சரகை எப்படி பைத்தியம் பிடிக்குது, எனக்கு பைத்தியம் பிடிக்குது. சொல்லி என் சரகங்க இப்படி பண்ணாத, பைத்தியக்காரன்டா நீ. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் எடுக்கலைன்னு சொல்லி. பைத்தியக்காரத்தனமாக எதோ பண்ணிகிட்ருக்க. பாரு, மரியாதையை நீ வெளியே விடு. அப்போ ஜிமின் அப்படியே மிஸோட நெக்க பிடிச்சிட்டு, ஏய் சொல்றி, நீயே சொல்லு, யார் நீ? எவன் கூட்டாளி? எங்கன்னு வந்துருங்க சொல்லு. பொறுக்கி யாருமே கிடையாது. பாரு, உங்கள் இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அமௌண்ட் எவ்வளோ வேணும் உனக்கு? 10 கோடி தரட்டா? இல்லை 20? இல்லை அந்த சரகில் பாதி வேலை? எனக்கு அந்த சரகு கிடச்சா போதும். பைத்தியமா நீ? சொல்லிகிட்டே இருக்கல, அதை நான் எடுக்கலைன்னு சொல்லி. இங்கே பாரு, வேறு எவனுங்களோ வந்து எடுத்தானுங்க. அவனுங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் பேரை கூட நான் கேட்கல. இப்போ ஜிமினுக்கு ரொம்ப வெறியாகுது. அப்படியே மிஸோவை பெட்டில் போட்டு மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸை அப்படியே கிழிக்கிறான். அவளுக்கு செம்ம கோவம் வருது. சேம் டைம் ஒன்றும் பண்ண முடியல. என்னடா பண்ணுற, விடடா, என்ன பண்ணுற? என் சரகு எங்கன்னு சொல்லு. வலிக்குது, கையெடுங்க பாரு, வலிக்குது, கையெடு அங்கேருந்து, முள்ள கையெடு. அப்போ ஜிமின் அப்படியே அவளோட 2 பிடிச்சி நல்லா அமுத்துறான். முடியல, அவளால் வலியை தாங்கவே முடியல. பத்தாததுக்கு அவன் மேலே வேற ஏறி உட்காந்துருக்கான். அவளால் வெயிட்டு தாங்கவே முடியல. இங்கே பாரு, கையெடு, எனக்கு வலிக்குது, கையெடுன்றல, கையெடு. அப்பா சொல்லு, வலிக்குதுல, சரகுங்க, சரகு எங்கடி? வலிக்குது, கையெடுன்றல, கையெடு, எனக்கு தெரியாது, கையெடு. இப்போ ஜிமின் அப்படியே மிஸோட ஸ்டொமக்கை பிடிச்சி அப்படியே அமுத்துறான். அவளால் தாங்க முடியல. பாரு, இப்போ ஒரு தொல்லைன்றல, தொல்லிட்டான். கை இப்படி வலிக்குதுல, என் சரகு எங்கன்னு சொல்லு, விடுறேன். எனக்கு வலிக்குதுன்றல, விடு. வலிக்குதாடி? எனக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கிற கோவத்தில் இங்கே தான் காமிக்கணும் போல இருக்கு. வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு அந்த இடத்துல நல்லா பைட் பண்ணுறான். அவளால் முடியலை. ஜிமினோட ஹேரை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். ஜிமினுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே மிஸோட முடியை பிடிச்சிட்டு அவ்வளோதான், அரைஞ்ச அறையில் ஸோ அப்படியே விழுந்துடுறான். என்ன தான் உனக்கு பிரச்சனை? நான் தான் சொல்கிறேன்ல, நான் எடுக்கலைன்னு சொல்லி. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஸோ ஜிமினுக்கு வெறி தாங்கவே இல்லை. அங்கே இருக்கிற பொருளெல்லாம் அப்படியே உடைக்கிறான். பத்தாதுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து மேலே கொட்டுறான். மிஸோக்கு ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. என்ன இப்படி ஒரு பைத்தியமா அது மேலே? அந்த மாதிரி தான். சரி, ஓகேண்ணா, நான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அண்டு அந்த சரக்கை யார் தான் எடுத்திருப்பான் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் ஆமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பிள்யூ பாய்டா. அண்ட் யாராச்சும் ஒரு கெஸ் வச்சுருப்பீங்கள்ல, இவங்க தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும் இவங்க தான் வில்லனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. யார் எடுத்திருப்பா அப்படிங்கிற உங்கள் கெஸ்ட்டில் நீங்கள் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள்.